சைவ திருமுறைகளின் முதல் பாடல் இது. சீர்காழியில் தமது தந்தை சிவபாத இருதயர் திருக்குளத்தில் நீராடப் போகும்போது தானும் உடன் வருவேன் என்று அடம்பிடித்து வந்தார் திருஞான சம்பந்தர். தந்தை குளத்தில் மூழ்கி நீராடும்போது தந்தையை காணாது திருக்கோயில் கோபுரத்தை பார்த்து அம்மே, அப்பா என்று அழுதார். சிவபெருமான் பார்வதி அம்மையோடு ரிஷப வாகனமாகிய விடை மீது ஏறி வந்தார். பார்வதி அம்மை திருமுலைப்பாலை தங்கக் கிண்ணத்தில் தந்தார். ஞானப்பால் உண்ட சம்பந்தர் ஞானக் குழந்தையாய் தெய்வீக அனுபவம் பெற்றார். கரையேறி வந்த சிவபாத இருதயர் குழந்தையின் கடைவாயிதழில் பால் ஒழுகுவதை பார்த்து, யார் கொடுத்த பாலை உண்டாய் என்று கோபமாக கேட்டார். உடனே திருஞான சம்பந்தர் அம்மையப்பனாய் இறைவனும் இறைவியும் வந்ததை உணர்த்தும் விதமாக தோடணிந்த செவிகளையுடைய இறைவன் தலையில் நிலவைச் சூடி உடலெங்கும் சுடலைப் பொடி பூசி என் உள்ளத்தை கவருமாறு ரிஷபவாகனம் ஏறி வந்தான். முன்பொரு நாள் பிரம்மா மலர்களைக் கொண்டு அர்ச்சித்தபோது அவனுக்கு அருள் செய் சிவபெருமானே இவன் என்று பதிகம் பாடினார். இந்த பாடலை ஈடுபாட்டோடு பாடுவதன் மூலம் இளமை பருவத்திலேயே நல்ல அறிவாற்றல் கிடைக்கும், இறைவன் திருவருள் கிட்டும். முதல் திருமுறை. பண் நட்டபாடை. தலம் திரு பிரம்மாபுரம் என்னும் சீர்காழி. தோடுடைய செவியன். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பூவெண் மதி சூடியே. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பூவெண் மதி சூடியே. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேட்ட அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேட்ட அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே.